இந்த காலத்துல இப்படி ஒரு ஆசிரியரா நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு தலைமை ஆசிரியருடைய செயல். என்ன பாரு அடிச்சுதான் இருக்க. மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுங்க. அண்ணன் தம்பியான சிறுவர்கள் எதுக்காக பதுங்கி இருந்தாங்க, தலைமை ஆசிரியர் எதுக்காக தேடி போனாரு, என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேருந்து நிலையம் பின்னாடி அரசு உதவி பெறக்கூடிய புனித அற்புதமாதா நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருது. இந்த பள்ளியில ஆலங்குடி கலிபுல்லா நகர் ஏடி காலனியை சேர்ந்த முகமது யாசின் சபுர் நிஷா தம்பதியினருடைய மகன்கள் 8ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்புல படிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வு தமிழ் தாள் தொடங்கி இருந்திருக்கு. பள்ளிக்கு வரல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேர்வு எழுத வராத இந்த மாணவர்களை தேடி தலைமை ஆசிரியரான சூசைராஜ் அவங்களுடைய வீட்டுக்கே போயிருந்திருக்காரு. அப்போ மாணவர்கள் அங்க வீட்டுல இருந்த நிலையில ஆசிரியரை பார்த்த உடனே பக்கத்துல இருந்த தைல மர காட்டுக்குள்ள போய் பதுங்கி இருந்ததா கூறப்படுது. அதுக்கப்புறம் மீண்டும் பள்ளிக்கு போன தலைமை ஆசிரியர் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த சிறுவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. ஆனா சிறுவர்கள் அப்ப வீட்டுல இல்ல அப்படின்னு தாயார் சொல்ல உடனடியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கயிறு தொழிற்சாலையில போய் விசாரிக்கும் போதுதான் அந்த சிறுவர்கள் அங்கிருந்து தைல மரக்காட்டுக்குள்ள மீண்டும் பதுங்கினதா கூறப்படுது. இருந்தாலும் சிறுவர்களை விரட்டி பிடிச்சு தாயார் கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காரு தலைமை ஆசிரியர். அதுக்கப்புறம் தேர்வினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைச்சு தாயார் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தன்னுடைய மகன்களை தாய் பள்ளிக்கு ஆசிரியரோட அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்துதான் இரு சிறுவர்களையும் தன்னுடைய இருசக்கர வாகனத்திலேயே பள்ளிக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு தலைமை ஆசிரியர். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆசிரியரா அப்படின்னு இவருடைய செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.